இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ பார்க்குறோம். பார்க்கலாமா? ஓகே. நண்பா நண்பா டேய் கரெக்டாண்டி, என்ன நீ இங்கே வந்திருக்க? உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? வரலாம், பார்த்துட்டல, கிளம்பு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபன்னி டயலாக்ஸ். ஓ, டயலாக்ஸ். உங்களுக்கு புரியலனா ஒரு வீடியோ காமிக்கிறேன். நீ சீன் போட்டா நான் பயப்படணுமா? சில பேர் அடிச்சா எக்ஸ்ரேல தெரியும், இன்னும் சில பேர் அடிச்சா ஸ்கேனிங்ல தான் தெரியும். அதே நான் அடிச்சேன்னா வரலாறுக்கே தெரியும்டா. வரலாறுக்கே தெரியுமா? வாழையனால மாஸ்டாண்டா, எல்லாமே மாசுங்க. எப்பவுமே ஃபயர் குறையாத ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ. வரலாறுக்கே நல்ல மாசா தானே இருக்கு. நான் மாஸ்டா, வாழையா வந்து மாஸ் தான். ஓட்டறதுல ஓடிட்டு மாஸ். வாழையா மாசு எனக்கு இது மாசா தாங்க இருக்கு. ஒரு வாழையா ஃபேனா எனக்கு மாசா தான் இருக்கு. இத நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திரகிரகணத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா? இப்ப வாட் இஸ் யுவர் நேம் உங்ககிட்ட கேட்டா உங்க பேரை சொல்லுவீங்க. என்கிட்ட கேட்டா நான் தாண்டா லியோ தாஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல யார்கிட்ட கேட்டாலும் அவங்க அவங்க பேரை சொல்லுவாங்க. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டரவே. ஆனா பாலையா கிட்ட கேட்டா என்ன சொல்றான்னு பாருங்க. வாட்ஸ் யுவர் நேம்? 10 நிமிஷத்துல க்ளோஸ் ஆக போற. எந்த பப்பு கிட்ட வேணாலும் போய் நில்லு. அங்க உனக்கு காதுல ஒரு ஸ்லோகன் கேட்கும். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. பேர் என்னன்னு கேட்டா ஒண்ணு பாலையான்னு சொன்னோம், இல்ல என் ஊருக்கு வந்து பாரு, என் இடத்துக்கு வந்து பாரு, என் ஆளுங்கள்ட்ட கேளு, இந்த மாதிரி சொல்லலாம். அதை விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகுற பப்புக்கு எதுடா போகணும்? என்னடா டயலாக் இது? அதனால பாலையா பப்புல வச்சு யாரு சொல்ல போறா? குடியாரதான் இருப்பான். ஆமா, அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தமிழ் டப்பிங். க்ளோஸ் பண்ண போறோம், எல்லாம் கிளம்புங்க அப்படிதான் ஒருவேளை அவரோட அங்க போனா அப்புறம் ஜெய் இல்ல கோயிலுக்கு போய் பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு பாலையா ஃபேனா எனக்கு இது பிடிக்கல. இது வந்து லாஜிக் இல்லாத டயலாக் தான். இதுக்காகவே சிறப்பு ஃபேனானாரு. மாசாவும் இல்ல, லாஜிக்காவும் இல்ல. நல்லவேளை. நான் பூமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மினிட் நீ வந்து உன் பருப்பை காட்டுவேன்னு எனக்கு தெரியுங்கண்ணா. அதுக்கெல்லாம் முன்னாடி என் பருப்பை உனக்கு காட்டணும்ல. என்ன கன்றாவிடல. சாம்பாருக்கு போயிருந்தா மாசு என்னடா பருப்பு காட்டு? பருப்பை காமிப்பேன்னு எனக்கு தெரியுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி என் பருப்பை நான் காமிக்கிறேன்ல. என்ன கன்றாவி. பார்க்கலாம். உன்ன மாதிரி கேன கூவல எங்க அண்ணன் சேர்த்துப்பா நினைக்கிறியா? உன்ன மாதிரி கிறுக்கு கூவ சேர்க்கும் போது என்ன சேர்க்க மாட்டாங்களா? பேசிட்டு இருக்கேன். தெலுங்குல இப்படிதான் வருவா. பேட்மேன்னாலே வெற்றிமாறன் படங்கள், வடச்சென்னை இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டான்ஸ் இது பாத்திருக்கீங்களா? அவ யாரோட பையன் எடுத்து எனக்கு தெரியும்டா. இன்னும் இப்படி டைலாக் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் extreme ஆக்கிட்டானுங்க. இதான் இப்படி நான் இதை எதிர்பார்க்கலையேடா. தெலுங்குல இப்படிதான் வருவா. புரியல எனக்கு. இப்படினாவா டப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பீப் கூட இல்ல, அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே பீப் போடுறது நாங்க. நான் தான் பீப் போடணும் போல. பீப்பாவே இருக்கு. ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டான்ஸ் வந்துட்டு ஒரு பஞ்ச் டயலாக் பேச போறாரு. அத பார்க்கலாம். பீர்ல ஆல்கஹாலோட கண்டென்ட் 5% இருக்கும், விஸ்கில 42%, ரம்ல 50%, வோட்கால 70%. இந்த டான்ஸ்லின் பஞ்ச்ல பவர் 100%. அடிச்சா மட்டை ஆயிடுவேன், எழுந்திருக்க மாட்டேன். ஐயா ஐயா கொடுங்கய்யா அந்த சரக்கு. என்னடா டைலாக்? இல்ல சொல்.
டைலாக் எழுதி டயலாக் எப்படிப்பட்ட டயலாக்டா அது? எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி எழுதுறீங்க? என்னமா 50 100 நல்லா அடிச்சு சரக்கு அடிக்கும் போது வீரமா போல. ஒரு மளிகை கடைக்காரர் காதல் கவிதை எழுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமெடியா சொல்லிருப்பாங்க. அது காமெடியா இருக்கும். நீ ஒரு மல்லி, அம்மா தான் எனக்கு பில்லி. அதே போல இவங்களும் பார்ல குடிகாரர் உட்கார்ந்து டயலாக் யோசிச்சிருக்காங்க போல. அப்ப அந்த பார்ல வேலை பாக்குறாங்களே, என்னடா மாஸ் டயலாக் யோசிக்கிறீங்க, நான் சொல்றேன் பாருங்க. இந்த டான்ஸின் பஞ்சில பவர் 100%. அடிச்சா மட்டை ஆயிடுவேன், எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு. அப்படியே படத்துல போட்டுட்டாங்க. சாம்பார்னா ஒரு புது பாயிண்ட். இங்கே அதான் இருக்குமா? அப்படி இல்லைன்னா ஒரு பரம்பரை குடிகாரன் தான் அந்த டயலாக் மொளா குடிகாரர். எழுதுறாங்க. அடுத்து சாமி படத்துல இருந்து ஒரு டயலாக் பார்க்க போறோம். சாமினா விக்ரம் நடிச்ச ஓ. சாமி, லட்சுமி நரசிம்ம சாமி. குமாரசாமி, கோபாலசாமி, சுப்பிரமணிய சாமி, சீதாராம சாமி, நாராயணசாமின்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் 5 பேர் பிறந்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் 6வது பிறந்த நான் லட்சுமி நரசிம்ம சுவாமி. ஆளை விடு சாமி. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? என்னையா அது? எம்எல்ஏக்கு விலங்கு மாட்டி கூட்டிட்டு வரீங்க? சாமி சாரோட சட்டையை புடிச்சிட்டாரு சார். விட்டா வேற எதையாவது புடிச்சிட்டு வரணும் தான் நாங்க புடிச்சிட்டு வந்துட்டோம். விட்டா வேற எதையா பிடிச்சிட்டு வந்துருவாங்க. சாமி சாரோட சட்டையை யாரடா அசிங்கப்படுத்துற? புடிச்சிட்டு வரணும் தான் நாங்க பாலையா புடிச்சிட்டு அசிங்கப்படுத்திட்டு வேற இருக்கீங்க. எதையாவதுன்னா எதை இந்த dialogue சொல்றாங்க? எனக்கு எழுதி வச்சிருங்க. சட்டையாவும் இருக்கலாம், புரியுது. மொட்டையாவும் இருக்கலாம். அடுத்து ஒண்ணு வருது பாருங்க. ஏறு. ஏறணுமா? யாராவது பார்த்தா நல்லா இருக்காதம்மா. ஐயோ பெரிய மனுஷன் பண்ற வேலையாடா அது? அவர் இவங்க மேல ஏறுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நாக்குன்னா இதாயா நாக்கு. நக்குங்கயா, நல்லா நக்குங்க. ஆமா, நல்ல நக்க சொல்லி தராங்க. நக்குனாதான் தொண்டையில இருக்கிற ஐயே. கலகலப்பு போகும். என்னடா இது? டயலாக் ஃபுல்லாவே எனக்கு தப்பு தப்பாவே கேக்குதுடா. இது தமிழ்ல பேர்டு வச்சு டப் பண்ணுவாங்கல்ல, இந்த சார்பட்டா பரம்பரை, வடச்சென்னை. வடச்சென்னையில டைரக்டாவே இருக்கும், படத்திலே இருக்கும். தசாவதாரம், ஆதி. பண்றத மாமாவோட முதல்ல இங்களே என்கிட்ட எங்க எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் ஃபேன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்திலே இருக்காங்க. ஐயோ, ஆமா, நல்ல நக்க சொல்லி தராங்க. நக்குனாதான் தொண்டையில இருக்கிற அந்த கரகரப்பு போகும். கார்ட்டூன் ஐயா, ஐயா, ஐயா. ஆமா. இன்னுமா என்ன தெரியல. ஓ ஐசிஐசியா அந்த வாய்ஸ் கொடுத்தவரு. அதையுமே அந்த வாய்ஸ் டோன்லயே பேசுறாரா பாரா, சித்து வாய்ஸ் டோன்லயே. இதுக்கு முன்னாடி என்டிஆருக்கு தான் வாய்ஸ் கொடுத்தாரு. எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ சாஞ்சவே புரிஞ்சு போச்சு பின்னாடி ஏதோ பெருசா இருக்குன்னு. என்டிஆருக்கு இவரு தான் வாய்ஸ் டப் பண்ணிருக்காரு. அவர் தான் இதையும் பண்ணிருக்காரு. கார்ட்டூன் மாதிரியே பேசிருக்காரு. நக்குன்னா இதாயா நாக்கு. நக்குங்கயா, அதேதான் இருக்கு வாய்ஸ். ஆமா, நல்ல நக்க சொல்லி தராங்க. எப்பாடு பார்க்க சிரிப்பா தான் வருது. உனக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஜாயின் பண்ணு. Thank you மேடம். தம்பி ஒரு சின்ன டவுட். அவ்வளவுதானே கொட்டு. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்ச மாதிரியா? ஏன் வேலை கிடைக்கூட நினைச்சியா? கிடைச்சிருச்சு. ஜெனரல் மேனேஜர். அது சரி, கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்த உனக்கு எப்படிப்பா வேலை கிடைச்சது? உங்க மேடத்துக்கு ஐயா ஆட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. உள்ள கூட போய் ஆட்டினீங்களா? உள்ள வெளிய மேல கீழே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்க இடம் கிடைக்குதோ விட்டு ஆட்டிக்கிட்டு. இங்க சொல்லுவாரு மாதிரிதான். என்னடா இது? இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். இது டப்பு டயலாக் இல்லடா, டபுள் மீனிங் டயலாக். உள்ள கூட போய் ஆட்டினீங்களா? உள்ள வெளிய மேல கீழே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்க இடம் கிடைக்குதோ விட்டு ஆட்டிக்கிட்டு. அதான் இது டபுள் மீனிங்ல கூட சேர்க்க முடியாதுடா. இது டைரக்ட் டைரக்ட் மீனிங். மீனிங். இந்த இடம் கிடைக்குதோ விட்டு ஆட்டிக்கிட்டு. அதான் நம்ம ஸ்டைல். கரும பிடிச்ச பையன். அத கூட்டு போ. மூஞ்சல் போய். அடுத்து பார்க்க போறது ஒரு சாங். అవ్వరకు డవ్వరకు డక్కరకు డన్ ఆ వీధి ఈ వీధి దూకుంటూ రన్ రన్ ఆ ఈ తుస్ పొర పుస్కి தமிழுக்கு நமக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காங்க. పాక పాక వెతల పాక ஓ பார்த்தேன் அது. అయ్యా రోడ్ రోడ అలేడ చిన్న కయ్య ఆ ఈ తుస్ పొడ టుబుకు போடா டுமுக்கா. இதே நல்லா இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வட்டார சாங்க கரெக்டா மேட்ச் பண்ணி பண்ணிருக்காங்க. ஒரு ஃபைட்டுக்கே பெரிய ஹீரோ ஆயிட்டியா? ஒரு ஃபைட்டா? நம்ம ஃபேமஸ் ஆனதே ஃபைட்ல தான். அட்வான்ஸ் கூட வரேன்.
நேத்து அட்வான்ஸ் கொடுக்காமயே செஞ்ச? நேத்து உங்க ஆளுங்க பார்த்தது சும்மா ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் ஃப்ரீ. ஆனா முழு படம் பார்க்க அட்வான்ஸ் புக்கிங் கம்பல்சரி. ஒரு தடவை டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டா பாப்கார்ன்ல மசாலாவை போட்டு குளிக்கிடுவேன். என்னடா டபுள் மீனிங்காவே இருக்கு. எனக்கு அந்த மைண்ட் எனக்கும் எனக்கும் அப்படிதான் கேக்குது. எதை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுமா? ஒரு தடவை டிக்கெட் வாங்கி உள்ள வந்துட்டா படம் நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி சொல்லலாம். ஆமா. இல்ல பாப்கார்னை குலுக்கி தருவேன், சாப்பிட்டுட்டே பாருங்க. இந்த மாதிரி கூட சொல்லலாம். அது என்னடா பாப்கார்ன்ல மசாலா போட்டு குலுக்கிடுவேன். வந்துட்டார்ல இனிமே இனிமே குலுக்க அந்த மாதிரி இருக்கு. படத்துல ஒரு பஞ்ச் வச்சா சம்மாலன்னு சொல்லணும், கொம்பாலன்னு சொல்லக்கூடாது. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படி யோசிச்சிருக்காங்க அது எனக்கு இது என்னன்னா உண்மையிலே இது தெலுங்குலயும் இப்படிதான் இருக்கா இல்ல அவன் தமிழுக்கு டப் பண்றவன் இப்படி பண்ணி விட்டானா? ஆனா அந்த பாலையா அந்த ஒண்ணு வந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலயும் அப்படிதான் இருக்கும். அது பார்த்தாலே தெரியுது. நக்கு நக்கு நல்ல நக்க சொல்லி கொடுத்த அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு அந்த ரவிதேஜா ஒரு ஒரு படத்துல அந்த ஃபுல்லா நீ ஒரு கேக்குங்கிறாரு. எனக்கு அதான் புரியல. அதெல்லாம் இங்க இருக்க உண்மையிலே அதாவது தமிழ்லயும் அதாவது தெலுங்குலயும் அதே டைலாக் தான் இருக்கா இல்ல நாய்க்கு ஏத்த மாதிரி தான் அந்த ரம்யகிருஷ்ணனோட ஆக்கு பாக்கணும் அங்க வேற மாதிரி வருது. அதுதான் அதேதான் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலயும் அப்படிதான் இருக்குமோ. தெலுங்குல கெட்டவத்த பேசுற மாதிரி இருக்குமோ. என்னவோ நார்மலா பேசினாலுமே அதை டபுள் மீனிங் ஆக்கிட்டு போயிட்டு இப்பெல்லாம் ரொம்ப தெரியல. மோசம் இப்பெல்லாம். இல்லையா அவன் பேசுறதே அப்படிதான் பேசுறான். டபுள் மீனிங் வேற எடுத்துருவான். டைரக்ட் மீனிங்ல தான் பேசுறாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படிதான் புரியுது? ஆனா எல்லாரும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் புரிஞ்சிருக்கும். கமெண்ட்ல போடுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த டப்பிங் குரூப் தான் யாருன்னு தெரியல. இப்படிப்பட்ட டப்பிங் குரூப் உங்க மூஞ்சிங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போடணும். இந்த இதை நீங்க தான் பேசுங்க. இதுக்கு கொடுத்த டப்பிங்லாம் எல்லாம் வந்து இன்டர்வியூ போட்டா தெரிஞ்சிடும். போட்டு நான் இதைத்தான் பேசுறேன்னு கொஞ்சம் அவங்க கொடுத்தாங்களா இல்ல நீங்களே பேசுனீங்களான்னு தான் தெரியல எனக்கு. தெரியும் உங்களதெல்லாம். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்